அனைவருக்கும் வணக்கம். ஆர்கே டிஎன்பிசி சார்பாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ 2025 குரூப் 4 எக்ஸாம் வந்து இன்னும் நமக்கு 45 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த தருணத்தில் என்னோட மனைவியின் சகோதரர் என்னோட மச்சான் வந்து கடந்த குரூப் 4ல் வெற்றி பெற்று மாநில அளவில் வந்து 16 இடத்தை பிடிச்சார் வனக்காப்பாளர் பணியிடத்தில். இன்னைக்கு வந்து பணியிடம் தேர்வு செஞ்சு டிஎன்பிசியில் வெளியில் வந்தோம். ஸோ அந்த ஒரு புகைப்படம் தான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன். இது எதுக்குன்னா, நான் 2017 குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி பிற்படுத்த நலத்துறையில் பணியில் சேர்ந்து 2020 நான் வந்து கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று, இதற்கிடையில் வருவாய் ஆய்வாளர் பயிற்சி நிறைவு பெற்று, பின்னர் இப்போது வருவாய் வட்டாட்சியர் பயிற்சிக்கு செல்ல உள்ளேன். இத்தனை ஆண்டுகளாக என்னோட மச்சான் வந்து ரொம்ப அதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தார். கடந்த ஒரு 45 நாட்களாக மட்டும்தான் ரொம்ப ஆர்வமாக படித்தார். எப்போனா கடந்த ஆண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு பிளானை வந்து நான் அதிகமாக அவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம கடந்த ஆண்டு போட்டித் தேர்வுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை அனைத்தையும் படித்து அதுக்கு ஓரியன்டாக என்னென்ன தகவல் இருக்கோ அதை சேகரித்தார். அதற்கு முன்னாடி சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாடப்புத்தகம் 6வதுலேருந்து 10வது பாடப்புத்தகம் தமிழ், அப்புறம் சமூக அறிவியல், நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய சப்டைட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைப்புக்கு இதை ஒன்றிணைத்து இந்த பகுதியில் எங்கே இருக்கோ அதில் அதிக கவனம் செலுத்தி படித்தார். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ நம்ம புக்கு, அப்புறம் நம்மளோட சிலபஸ், இவை மூன்றும் ஒன்றாக இணைத்து 45 நாட்கள் மட்டுமே படிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக ஒவ்வொரு நாட்களுக்கும் 6 மணி நேரம் குறைந்தது படிக்க தொடங்கியிருக்காரு. ஸோ இப்போ அரசு ஊழியராக மாறியிருக்காரு. எங்களுக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எதுக்கு உங்களுக்கு பகிர்றேன்னா, இதே போல் நீங்களும் உருவாகணும். தொய்வடையக்கூடாது. தோல்வி என்பது இருக்க தான் செய்யும். வெற்றி என்பது முயற்சி செய்தே இருந்தால் வெற்றி நமக்கு நிஜமாக கிடைக்கும். அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்குனா 40 நாளில் வேலை கிடைச்சிரும். காரணம் என்னென்னா, நம்ம வந்து 6 ஹவர் டெய்லி படிக்கணும். ஸோ சிலபஸ் ஓரியன்டாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கணும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணாவே நம்ம ஜெயிச்சிடலாம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும். வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.